ஏமா வடிவு எவ்வளவு நாளை காத்துக்கிட்டு இருப்ப, விடிய போகுது, வா தாயி. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அண்ணனை தான் கட்டுவேன்னு கண்ணகியா காத்திருந்தா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாம்மா. இன்னும் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் தாய். இல்ல, நல்ல நேரம் முடிய இன்னும் 6 நாளைக்கு இருக்கு. எப்படியும் எங்க அண்ணன் வருவாரு. எங்க அண்ணன் கழுத்துல கண்டிப்பா தாலியை கட்டுவாரு. இங்க பாருமா, உங்க அண்ணன் இந்த ஜமீனுக்கே தளபதி. அந்த சூரியக்கார கிழவிக்கிட்ட இருந்து இளவரசனை கூட்டினது அவ்வளவு சாதாரண விஷயமா? இளவரசனுக்கு உலக அறிவை சொல்லித்தரேன்னு கூட்டிக்கிட்டு போய் குடியும் குட்டியும் தவிர வேற ஒண்ணும் தெரியாத அடிமுட்டாள் ஆக்கிட்டா. வெற்றி வெற்றி! அம்மையே, மருவாக்கனிடமிருந்து இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஐயே, தளபதி வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்துருங்க. நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. தேரோட்டி, ஏன் வண்டியை நிறுத்தினாய்? தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆணை. விக்ரமா? உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு. யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி, இதற்கு சற்று நின்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். ஓ, ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா? அப்படிப்பட்டவர் யார்? விக்ரமா, என்ன இது? சாவு. அப்படி என்றால் வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான். உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு. இது இறுதி யாத்திரை. இனி இந்த உடலை தீயிட்டு பொசுக்கி விடுவார்கள். அடடா, இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது? அல்ல, எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை. உனக்கு கூடவா தளபதி? எனக்கு மட்டுமல்ல, 8 திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டியாளுகின்ற ஜமீன் வாரிசான தங்களுக்கும் இதுதான் இறுதி தண்டனை. விக்ரமா, இளநிலவு குடிகொண்ட என் முகமும் சந்தனவாசம் அள்ளி தெளிக்கின்ற என் உடலும் இக்கிழவன் போல் கூனி குறுகி ஈக்கள் மொய்க்க எறும்புகள் ஊற செயலிழந்து 4 பேர் தூக்கி வர நானும் எப்படித்தான் செல்ல வேண்டுமா? ஆமாரசே. அப்படி என்றால் இந்த மது மங்கை இளமை எல்லாம் காணல் நீராய் கனவாகி விடுமா? நிரந்தரம் இல்லையா? ஆமண்ணா, பழுத்த இலைகள் பழமிழந்து விழ அதனடியே பச்சை இலைகள் வளம் கூட்டி எழுவது போல் நாம் இறக்க நம் ஜீவனாய் நம் குழந்தைகள். நிறுத்து உன் பிதற்றலை. என் இளமை மது மங்கை என் இன்பம் அதற்கழிவா? கூடவே கூடாது. யான் இறக்கவே கூடாது. அதற்கான யாகத்தை இப்போதே செய்ய வேண்டும். மன்னா, பிறந்தவரெல்லாம் இரவாது போய்விட்டால் இந்த உலகில் இருக்க இடம் உண்டா? பசி பஞ்சம் பட்டினியான மக்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனிதனையும் காலமல்லவா உதிக்கும். சுடையா, ஏன் வாய்மூடி மௌனியா இருக்கிறாய்? மன்னவனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? மன்னா, இது இறைவனின் தர்ம சட்டம். இறக்காமல் இருப்பதற்கு யாகங்கள் ஒன்றுமில்லை. ஏனில்லை? நான் கூறுகிறேன் மன்னா. 12 ஆண்டுகள் உலக இன்பம் ஒரு சேர அளித்த தாயே, குரு துரோகம் புரிந்து உனை விடுத்து மதிமயங்கி இவனோடு வந்ததன் தவறுதான். வந்ததற்கு இவன் அளிக்கும் பரிசு ஈக்கள் வைக்கும் இறுதி யாத்திரை. மன்னா, மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியது. அது இயற்கை. அந்த இயற்கையான மரணம் உங்களை அண்டாதபடி செயற்கையாக்கி விடுகிறேன் பிரபு. வருவாக்கணி, அரசியல் சட்டங்களையும் அற்புதமான வேதங்களையும் போதிப்பாய் என்று இளவரசரை உன்னிடம் அனுப்பினோம். உலகம் தெரியாத உண்பத்து நாய் மது மங்கை என சிற்றித்ம லோகனாய் சட்டில் வீசியது போதாதா? உலக மக்கள் எல்லாம் ஒரு சேர ஆண்டவனை தியானித்து அவனிட்ட வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஆண்டவனின் தர்ம சட்டத்தை உடைத்து இவ்வுலகை அதர்ம சாத்தானின் கால்களில் அர்ப்பணிக்கிற வைக்கிறாயா? ஏன் இந்த வேறுபாடு? வேறுபாடு இல்லை என்றால் உலக இயக்கமே இல்லை தளபதியாரே. பகல் என்றால் அதற்கு மாறாக இரவு, வெயில் என்றால் மழை, குளிர் நீர் என்றால் கொடுமையான தீ, ஆண் என்றால் பெண், இடம் என்றால் வளம், இன்பம் என்றால் துன்பம். உனக்கு இனிப்பு பிடிக்கும், எனக்கு கசப்புதான் பிடிக்கும். நீ ஆண்டவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய், நான் மாறுபட்டு சைத்தான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறேன். ஏன் யுக யுகமாக இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டது போதாதா? சற்று சைத்தான் தான் ஆளட்டுமே. அற்புதம், அருமையான விளக்கம் தாயே. காலங்காலமாய் இவ்வுலகை ஆண்டவன் ஆண்டு என்ன கண்டோ? மரணம், மரணம் தாயே. என் மனம் பதறுகிறது. இவ்வுலகில் சைத்தானின் ஆட்சி மலர என் மூலமாக சந்தோஷ குரல் எடுப்பு. பிரபு, இன்று முழு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. நம் யாகத்துக்கு உகந்த அற்புதமான நாள். இப்பொழுதே கூறு தாயே, இரவாமை யாகத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? இன்று சூரியன் தோன்றி மறைந்த பிறகு முழு பௌர்ணமி உச்சிக்கு வருவதற்குள் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த 99 திருமணமாகாத கட்டிலம் காளையர்களை கொன்று அவர்களின் சூடான ரத்தத்தில் நம் யாகம் சுடர்விட வேண்டும் பிரபு. ஒருபோதும் அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன். விக்ரமா, யாரோ இறப்பதற்காக நீ ஏன் இப்படி சேருகிறாய்? நான் பெரிதா அல்லது அந்த 99 உயிர் பெரிதா?
மன்னா, தளபதியார் துடிப்பது மற்றவர்களுக்காக அல்ல, தனக்காக. என்ன சொல்கிறாய் தாயே? ஆம் மன்னா, மனைவியாக போகிறவள் அங்கு தாலியோடு காத்துக் கொண்டிருக்க, இங்கே தளபதி துடிப்பது தாலி கட்ட மட்டுமல்ல, தன்னையும் காத்துக்கொள்ள. ஏனென்றால் ரோகிணி நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் பிறந்தவர் இவர். நாம் கொல்லப் போகும் 99 பேரில் இவரும் ஒருவர். ரீம் சைத்தான் நமக, ரீம் சைத்தான் நமக. சைத்தான் நமக, ரீம் சைத்தான் நமக. வெற்றி! 99 காளையர்கள் ரத்தத்தில் உனது யாகம் பாதி வென்று விட்டது மன்னா. என்ன பாதி வெற்றிதானா? முழு வெற்றி இல்லையா? இன்னும் ஒருவனை கொல்ல வேண்டும் மன்னா, அதற்கு பின்தான் உனக்கு முழு வெற்றி கிட்டும். 99 பேரை கண் சுமிட்டும் நேரத்தில் கொன்று கோட்டையின் பாதாள குகையில் ரத்த யாகம் புரிகின்ற எனக்கு இன்னும் ஒருவனை மட்டும் கொல்வது கடினமா? ஆம், கடினம்தான். ஏனென்றால் நீ கொல்ல வேண்டியது உனக்கு பிறக்கப் போகும் உன் மகனை. உன்னால் கொல்லப்பட்ட 99 காளையர்களில் ஒருவனது தங்கையுடன் பௌர்ணமி நிலவொளியில் நீ உறவு கொள்ள வேண்டும். அதுவும் அவள் ஒற்றை தங்கையாய், கன்னித்தன்மை உடையவளாய், கடகலக்னத்தில் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இருவருக்கும் முதிக்கின்ற கருவின் 3 மாத கால வளர்ச்சியில் சித்ரா பௌர்ணமி அன்று எம் பெருமான் சைத்தானின் கண் பார்வை நிலவிலிருந்து இறங்கி கருவின் மேல் கலக்க, அக்கரு யாராலும் சொல்ல போனால் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படும், ஆண்டவனால் கூட அழிக்க முடியாத நிலை ஏற்படும். அக்குழந்தை இப்பூவுலகில் ஆண்மகனாய் பிறக்கும். பின் சைத்தானுக்கு உகந்த பிறந்த 8வது நாளில் அவன் கொல்லப்பட வேண்டும். அவனது ரத்தம் இந்த யாகத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீ வெற்றி அடைய வேண்டும். சைத்தானின் ஆட்சி பூவுலகில் மலர வேண்டும். தாயே, என் பிள்ளை நானா கொல்வது? என்ன பிரபு பேதலிக்கிறாய்? பிள்ளை பாசமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எந்த பாசமும் பரிவும் இல்லை. நான் இறக்கக்கூடாது, நான் இறக்கவே கூடாது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு ஆண்டவனாலே அழிக்க முடியாத அந்த குழந்தையை நான் மட்டும் எப்படி கொல்வது? வழியுண்டு மன்னா. உன் ரத்தத்தில் உருவான அவனை உன்னால் மட்டுமே கொல்ல முடியும். இரவாமை வெறிகொண்ட எனக்கு அது மிக மிக எளிது. ஆனால் அந்த பெண் ஒற்றை தங்கை, கடக லக்னம், அங்கேதான் உன் அதிர்ஷ்டம் உன் முன்னே விழுந்து கிடக்கிறது. நீ அலைய வேண்டியதில்லை. அந்த பெண் உன் அன்பு நண்பன், உயிர் பறிகொடுத்த தளபதி விக்ரமனின் தங்கை அவள். வடிவாம்பா, இப்பொழுதே இக்கணமே அண்ணன் உடலை தேடி வாழைத்தோப்புகளின் வழியாக ஜமீன் கோட்டைக்கு வந்து கொண்டிருக்கும் அவளை அந்த வாழை மரங்களை கொண்டே மஞ்சம் விரிக்கிறேன். நல்லது மன்னா, மறந்து விடாதே. வடிவை தொடுவது மிக கடினமானது. அவளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயம் பலமாக உள்ளது. இரும்பு கேடயம் அல்ல, மனித பத்தினி கேடயம். வடிவின் அண்ணி நந்தினி தேவி. நான் இரவாமை வெறிகொண்டு அலைகின்ற வேட்டை நான். என்னிடமா அந்த புள்ளிமான் வீரம் காட்டும்? அப்படி அந்த பெண் துள்ளினால் என் வருங்கால தளபதி சூடகனுக்கு விருந்தாக்குகிறேன். நன்றி. தாங்களிட்ட பணியை கட்டி முடிப்பதற்கு அடியேன் காத்துக் கொண்டிருக்கிறேன் மன்னா. வாழைத்தோப்பிற்கு நடுவே வணிகர்கள் வந்து கொண்டிருக்காரா? காலம் கடந்து கொண்டிருக்கிறது. பௌர்ணமி உச்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. போய் வருகிறேன் தாயே. வெற்றி கிடைக்கட்டும். சைத்தானின் ஆட்சி மலரட்டும். தாயே, என்ன இது? உனது யாகத்தின் பாதி வெற்றியை அந்த ஆண்டவன் அறிந்து விட்டான் போலும். அதன் அறிகுறிதான் இது. தயக்கம் வேண்டாம் மன்னா, புறப்படு. ஒருவேளை அந்த ஆண்டவனால் எனக்கு என்ன ஏற்பட்டால்? உன் உடலைத்தான் அழிக்க முடியுமே தவிர உயிர் உற்பத்தியாகின்ற உன் இதயத்தை 7வது பிறவி வரை அழிக்க முடியவே முடியாது. அலையடிக்கும் கடலுக்குள்ளானாலும் அடிமண்ணுக்குள் புதைந்து போனாலும் உன் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். 7வது பிறவியில் நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இதே பகுதியில் கருவாப்பட்டியிலின் வீட்டில் புதைக்கப் போகும் பெட்டியில் இருக்கும் செப்புத்தகடு மூலமாக ரோகிணி நட்சத்திரம் கடகலக்கினத்தில் பிறந்த இருவரை வைத்து உன்னை தூண்டி அதே பிறவியில் பிறக்கவிருக்கின்ற வடிவுடன் சேர வைத்து யாகத்திற்குரிய கருவை உருவாக்கி சித்ரா பௌர்ணமி அன்று நிலவிலிருந்து சைத்தானின் பார்வையை கருவின் மீது பட வைத்து யாகத்தை வெற்றிகரமாக முடித்தே தீர்வேன். இது சத்தியம்.
புறப்படு. பௌர்ணமி உச்சிக்குள் அந்த பெண்ணுடன் சேர்ந்து விடு. உன் வெற்றி செய்திக்காக கருவாப்பட்டியில் எனது இல்லத்தில் காத்திருப்பேன். ரீம் சைத்தான் நமக, ரீம் சைத்தான் நமக. வெற்றி நமது. வருகிறேன் தாயே. சிங்கத்தின் குகையிலே சிக்கிக் கொண்ட புள்ளிமானே, மருந்து ஓட தேவையில்லையடி. இந்த வாழை மஞ்சத்தில் நீ படுக்க சம்மதித்தால் இந்த சிங்கமும் தென்றலாய் மாறிவிடும். உன் வாழ்வில் சாவே இல்லாமல் ஒளிவிடும். வாவடிவு நரேந்திரா, காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவாமை யாகத்திற்காக உற்ற நண்பனை கொன்ற துரோகியே, பாவங்கள் மேல் பாவங்கள் செய்யும் அயோக்கியா. தளபதி வீட்டு பெண்கள் என்ன பராகரத்தில் பூத்து கிடக்கும் காட்டுப்பூக்களா? கண்டவன் எல்லாம் முகர்ந்து செல்ல இவை எங்கள் தலைவன் இதயத்தில் பூத்த பாச மலர்களடா. வேறுபட்ட காட்சி எங்கள் மேல் பட்டாலே உயிர்விடும் கண்ணகி கூட்டமடா. இந்த பத்திரி பெண்கள் கூறுவதெல்லாம் பகல் வேஷம் அல்ல, உண்மை. மாற்றானுடன் தொடுவதற்கு முன் உயிரை மாய்த்துக் கொள்வார்கள். அப்படியா? இங்கே எப்படி சாவார்கள்? ஒருவேளை வாழை மரத்திலே சேலையிட்டு தொங்குவார்களா? ஆம், உடனடி உயிர் போகும். இவர்களுக்கு அல்ல, இடை தாங்காமல் வாழை மரத்துக்கு. ஒருவேளை கரம்பை மண் கட்டியிலே தலைமோதி சாவாரோ? நொறுங்கிவிடும். இவர்கள் தலையல்ல, கரம்பை மண். நிறுத்துங்களடா சிரிப்பை. அவ்வளவு இளக்காரமாக இவளை நினைக்காதீர்கள். இவள் யார்? பத்தினி. படிதாண்டா பத்திரியடா. இவள் ஆணையிட்டால் பச்சை மரம் கூட பட்டென்று பிடிக்க சட்டென்று உள்பாய்ந்து உடல் கருகி செத்து விடுவாள். ஐயோ மன்னா, இவள் உடலை தீப்பற்று முன் நான் இவள் உடலை பற்றிக் கொள்கிறேன் மன்னா. அகலக்கால் வைத்தால் அடிவயிற்றில் இருக்கும் அழகு மகன் நோவான் என்று குறுக்கு கால் வைத்து கருத்தரித்த காலம் முதல் 10 மாதம் வரை எங்கே நாவிற்கு ருசியாக 4 பண்டங்களை உட்கொண்டால் அடிநாவியில் உறங்கும் அழகு மகன் குறையேதும் கொள்வான் என்று நாவினை கட்டுப்படுத்தி உண்ட உணவை விண்டு கொடுத்து தன்னொருப்பை தானே பிளந்து உடல் கிழிய குருதி கொட்ட குழந்தைகளை ஈண்டெடுக்கும் இந்த தாய் குலத்தை கொச்சைப்படுத்தி பட்ட பகலென பௌர்ணமி நிலவொளியில் பல பேர் பார்த்திருக்க தான் நீச்சைக்கு வட்டமிடும் இவ்வல்லோர்களுக்கு பாடம் புகட்ட இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். உற்றாரும் உறவினரும் கைவிட்ட போதும் குஷ்டத்தால் உடல் ஒழுகும் கணவனை கூடையில் ஏந்தி புறப்பட்ட அந்த நாராயணியின் கதை உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். மதுரை தெருக்களிலே தலைவிரி கோலமாய் நீதி கேட்ட பத்தினி தாய் கண்ணகியை பெண்ணென்று எள்ளி நகையாடிய காரணத்தால் மதுரை மாநகரை பற்றி எறிந்தது உண்மை என்றால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். நான் தாவணி அணிந்து தலை கவிழ்ந்து என் கால் விரல்கள் தரையில் கோலமிட்டு காலம் முதற்கொண்டு என் மணாளனை தவிர வேறு எவரையும் என் நெஞ்சாலும் நினைவாலும் நான் கொண்டதில்லை என்பது உண்மையானால் இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். இந்த பச்சை மரங்கள் பற்றி எறியட்டும். பெண்ணின் மேல் சேற்றை வாரி இறைத்து தர்மத்தின் குரல் வலையை நெறித்து அதர்மத்திற்கு துணை சென்று அழிவை தேடிக்கொண்ட அற்பனே, நான் சொல்வதை கேள். நாங்கள் எங்கள் கற்பின் மேல் ஏற்பட்ட கலக்கத்தை போக்க இன்று தீக்குளித்து மாண்டாலும் நான் வரப்போகின்ற பிறவியெல்லாம் பெண்ணாகவே பிறந்து காலம் முழுக்க கன்னியாய் கடந்தவம் இருந்து 7வது பிறவியில் தேவ ரகசியம் தெரிந்தவளாய் பிறந்து எந்த என் மலாளனை புறமுதுகில் வாளிட்டு கொன்றாயோ அவரையே என் கணவராக அடைந்து உன்னை உன் இதயத்தை இரவமை யாகத்தை அழித்தொழிப்பேன். இது சத்தியம். ஓம் சக்தி.
சித்ரா பௌர்ணமி, கடைசி ஜென்மம், கடைசி நாள். சபதத்துல ஜெயிச்சு இந்த ஜென்மத்திலேயாவது நான் சித்திலையா போட்டுமா உங்க கூட வாழ்க்கை பூரா இருப்பேனா? பத்தினி தெய்வம் கண்ணகி பாதம் தொட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு வர எனக்கு இந்த ஜென்மத்திலேயாவது இந்த அணியிற பாக்கியத்தை கொடுங்க. நான் போறேன். பௌர்ணமி உச்சிக்கு வர்றதுக்குள்ள அந்த இதயத்தை அழிச்சு என் தங்கச்சி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கருவை கலைச்சு என் தங்கச்சியை காப்பாத்தணும். அம்மா கருமாரி அம்மா, உன்னை நம்பித்தான் இவரை அனுப்புற. ரோகத்தை சாகடிச்சு அதர்மத்தை அழிச்சு இவர் தங்கச்சிய என் தாலியை காப்பாத்த தாயே.